இப்போ வந்து ஒரு 6 பேர் உட்காந்துருக்கோம். 4 பேர் தமிழர்கள், 2 பேர் தெலுங்கர்கள் வச்சுக்கோங்களேன். இப்போ யாரையாவது பத்தி நம்ம பேசுறப்போ இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தமிழரை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாருன்னா இந்த தெலுங்கர் என்ன சொல்லுவாருன்னா அவருடைய குறைபாட சொல்லுவார். 4 பேர் எந்த தமிழரை பத்தி பேசுறாலும் குறைபாட சொல்லுவார். சொல்லிட்டு 5வது உட்காந்துருக்க தெலுங்கர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ஒரு தெலுங்கரை முன்னிறுத்துவார். 6வது இருக்க தெலுங்கர் கைத்தட்டுவாரு. அந்த உளவியல மத்த 4 பேரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு உளவியல். தெலுங்கர்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் தமிழர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தமிழர்களுக்கு கீழே தலைவர்களாக இருக்க மாட்டார்கள். நம்ம வந்துட்டு இந்த பழனி கோயில் வரலாறு பார்த்தாலே தெரியும். அவங்க வந்துட்டு ஒரு தமிழை வந்துட்டு 90 கொடுத்தோன்னா கோயில் முழுக்க அவங்கள தூக்கிட்டு பிராமணர் வைங்கன்னு சொன்னதுதான் தெலுங்கர்களுடைய முறையாக இருக்கு. அப்போ தமிழர்கள் மேல வராததுக்கு பெரிய காரணம் என்னன்னா இந்த 4 தமிழர்கள் வந்துட்டு அவமானப்படுத்துறப்ப அமைதியா இருக்கிறாங்கல்ல அவங்கதான். அது எப்படி நீ குறைவா சொல்லலாம்? நீ சொல்றால் மட்டும் வசதியான்ற கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னாலே அவங்க ஒண்ணுலாம் போயிடுவாங்க. ஆனா நமக்கு என்ன தயக்கம்னா நமக்கு வந்து இந்த 5வது உட்காந்துருக்கவனோட தாய்மொழி தெலுங்குன்னு தெரியாது, 6வது உட்காந்துருக்கவனோட தாய்மொழி தெலுங்குன்னு தெரியாது, இவங்க முன்னிறுத்தக்கூடிய ஆளோட தாய்மொழி தெலுங்குன்றதும் தெரியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க போல இருக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நம்பி கைத்தட்டியே நீ ஒண்ணு இல்லாம போயிட்டோம். அப்ப இந்த உளவியலை அவங்க ரொம்ப நல்லா பயன்படுத்துறாங்க.